வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த 2 ஐடி ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே போதும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி பேங்க்கில் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த 2 ஆவணங்களை யூஸ் பண்ணி அரிசியை நாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குது. இந்த தகவலை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அரிசி ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு புதிய மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. இது மக்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்திய விவசாயிகளுடைய நலனில் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு தொடர்ந்து நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் விளை பொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செஞ்சு நுகர்வோருக்கு மானிய விலையில் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக பாரத் பிராண்ட் ஆட்டாவில் நிறையா விற்பனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதாவது இதில் கோதுமை மாவு 1 கிலோவுக்கு ரூபாய் 27.50க்கு மிகாமல் சில்லறை விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கிறது. இருந்தாலும் நாடு முழுவதும் அரிசி விலை ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்குது. அதாவது கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே 15% ஜாஸ்தி ஆயிருக்குதாமா. அதனால் அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்காக மலிவு விலையில் அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாகிருக்குது. இதுக்கு பாரத் அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வச்சு ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 29 ரூபாய்க்கு 1 கிலோ அப்படின்னு சொல்லி விலை ஃபிக்ஸ் பண்ணி 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் பாரத் அரிசியை கொடுத்துட்ருக்காங்க. முறையற்ற பருவமழை, குறைவான விளைச்சல், இந்த மாதிரியான காரணங்களால் அரிசியோட விலை தாறுமாறாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிற நிலையில் மத்திய அரசு பாரத் அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனால மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நிலையில் மத்திய அரசு அடுத்த அதிரடியான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே முதல் டைமு புவனேஸ்வரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஊரில் அரிசி ஏடிஎம்மை திறந்து வச்சுருக்காங்க. ஒடிசாவில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ணா சந்திர பத்ரா அப்படிங்கிறவர் இந்த அரிசி ஏடிஎம் மையத்தை புவனேஸ்வரியில் திறந்து வச்சுருக்காங்க. அப்போது பேசிய அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயனாளிகளுக்கு சரியான எடையில் அரிசி வழங்குறத உறுதி செய்வதே இதோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவில் ஃபஸ்ட்டு திறக்கப்பட்ட அரிசி ஏடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா சோதனைகளுக்கு அப்புறம்தான் இந்த அரிசி ஏடிஎம்மை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒடிசாவில் 30 மாவட்டங்களில் அரிசி ஏடிஎம்மை விரிவுபடுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி வழங்கும் ஏடிஎம் இயந்திரத்தில் அவங்களுடைய குடும்ப அட்டை எண் இல்லைன்னா ஆதார் கார்டு எண்ணை பதிவு செஞ்சாலே அவங்களுக்கு அவங்களுக்கான 25 கிலோ அரிசியை ஏடிஎம் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இனிமேல் நீண்ட நேரம் நியாய விலை கடைக்கு முன்பு வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதன் மூலம் மத்திய அரசு வழங்குகிற மானிய அரிசியில் இனிமேல் திருட்டை கணிசமாக குறைக்கலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் இந்த முறை மாநிலத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய ரேஷன் கார்டை ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி ஏடிஎம் நாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரேஷன் கார்டோட நம்பர் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த ஆதார் எண்ணோட நம்பர் கொடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அரிசியோட அளவை நீங்கள் தாராளமாக ஏடிஎம் மூலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நடந்துகிட்ருக்க திருட்டை இந்த ஏடிஎம் மூலமாக நாம் தடுக்கலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த திட்டமானது பொதுமக்கள் கிட்ட மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.